இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அடிமைத்தனமான உணவுகள். இது வந்து சுயமரியாதை அற்ற உணவுகள். இந்த உணவுகளுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா உங்களால் பட்டினி கிடக்க முடியாது, உண்ணா நோன்பு இருக்க முடியாது. நீங்கள் என்ன தான் வீட்டில் அசிங்கப்பட்டாலும் இந்த உணவை சாப்பிடுவீங்க. உங்களால் சாப்பிடாமல் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் என்னால் பட்டினி கிடக்க முடியாது அப்படிங்கும்போது எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டில் சண்டை வருது, சாப்பிடாமல் இருப்போம், ஒரு கோபத்தில் சாப்பிடாமல் இருப்போம் அப்படின்னாலும் இவங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, சாப்பிட்டு தான் தீருவாங்க. ஏன்னா இந்த உணவுகள் அவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. இவர்களை வந்து ஒரு சூடு சொரணையற்றவர்களாக, மானம் ஈனமற்றவர்களாக, வெட்கமற்றவர்களாக மாற்றிவிட்டது, சுயமரியாதையற்றவர்களாக மாற்றிவிட்டது. எவ்வளோ தான் பிரச்சனை நடந்தாலும் இந்த உணவுகளை அவங்க சாப்பிடுவாங்க. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை போட்டாலும் சரி, சண்டை போட்டு முடித்தோடனே இந்த சோத்தை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு இது ஒரு மான ஈனமற்ற ஒரு உணவு. ஒரு கோபத்தில் ஒரு வேளை பட்டினி கிடப்போம், அந்த வழக்கம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. ஆனால் சண்டை எல்லாருமே போடுவாங்க. ஆனால் பட்டினி கிடக்கிற வழக்கம், ஒரு கோபத்தில் பட்டினி கிடக்கிற வழக்கம் நிறைய பேருக்கு கிடையாது. ஏன் பட்டினி கிடக்கிற வழக்கமே இல்லை அப்படின்னா, அதுக்கு காரணம் இவங்க சாப்பிட்ற அந்த மலிவான உணவுகள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களால் பட்டினி கிடக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்கவே முடியாது. சாப்பிடுவதற்கு அது உங்களை அடிமைப்படுத்தி விடும், பலவீனமாக்கி விடும். உங்களால் பசியை தாங்க முடியாது, பட்டினி கிடக்க உங்களால் முடியாது. அதுக்கு ஒரு மன உறுதி தேவை. பட்டினி கிடப்பதற்கு உங்களுக்கு ஒரு மன உறுதி தேவை. பசியை தாங்கி கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு மன உறுதி தேவை. அது வந்து உங்களுக்கு இல்லாமல் போயிடும். எதனாலன்னா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது மாதிரியான பிரியாணி, இது மாதிரி உணவுகளை சாப்பிட்டு நீங்கள் பலவீனமானவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களால் பசி தாங்க முடியாது. எவ்வளோ தான் கோபம், எவ்வளோ தான் அசிங்கப்பட்டாலும் அந்த சோத்தை திங்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. அதனால் வந்து நான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது போன்ற பிரியாணி, இது போன்ற மலிவான உணவுகளை நீங்கள் தவிர்த்து விட்டு சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள், உப்பு போட்டு சமைத்த உணவுகள், இனிப்பு கலந்து சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏதாவது காய்கறி போட்டு காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கீரை பொரியல், அப்புறம் வந்து இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க, கிழங்கு, வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை காய்கறி, பச்சை கிழங்கு, பழங்கள், இது மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெறுப்பு கூட வரும். ஏன்னா இதில் உங்களை அடிமைப்படுத்தாது, உங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு வரும். இந்த உணவை சாப்பிட்றதுக்கு பதிலாக பட்னியாக கூட கிடக்கலாம் ஒரு வேளை அப்படின்னு தோணும். ஆனால் பட்னியாக கிடப்பீங்க. ஆனால் எப்போவாவது வேலை செய்யணும், உடம்புல ஆற்றல் வேணும், அதுக்காக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு காரணக்காரியத்தோடு சாப்பிடுவீங்க. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவீங்க. பசி இல்லாமல் நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிடவே மாட்டீங்க. நான் சொல்கிற அந்த உயர்தரமான உணவு இருக்குல்ல, சமைத்த உணவுகளில் உயர்தரமான உணவுகள், அதை நீங்கள் பசி இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவீங்க, சும்மா சாப்பிட மாட்டீங்க. அதனால் வந்து பட்னியாக கிடக்கிறது உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் பட்னியாக கூட கிடப்பீங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பட்னியாக கிடப்பீங்க. அதனால் உங்களுக்கு வந்து யாருக்கிட்டேயும் நீங்கள் சாப்பாட்டுக்காக அவங்கக்கிட்ட போய் உங்கள் மானத்தையும் வெக்கத்தையும் சூடு சொரணையும் விட்டுட்டு போய் நிற்கிற வேண்டிய அவசியம் உங்களுக்கு வராது எந்த இடத்துலையுமே. சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பலவீனமானவர்களாக உங்களை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அதில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மன உறுதி இருக்குது. மன உறுதி உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த சமைத்த உணவுகளிலே உயர்தரமான உணவுகள் நான் சொல்கிறேன்ல, அந்த உணவுகளை சாப்பிட முடியும். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் உங்களை வந்து பலவீனமானவர்களாக மற்றும் இந்த சாப்பாட்டுக்கு அடிமைகளாக உங்களை மாற்றிவிடும். அதனால் உங்களுக்கு மானம், சூடு, சொரணை இதெல்லாம் ரொம்ப இல்லாமலே போயிடும். அதனால் வந்து நான் சொல்கிற அந்த உயர்தரமான உணவுகள் இருக்குல்ல, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா, அதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கோபம் வரும், சூடு சொரணை வரும், மானம் வரும். மானமெல்லாம் நீங்கள் துளைத்த அந்த மான மரியாதை அதெல்லாம் மீண்டு வந்தது போல் இருக்கும். உங்கள்கிட்ட மென்மையான குணங்கள் வரும், கெட்ட வார்த்தைகள் வராது, நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட வரும். அந்த மாதிரி ஒரு நேர்மையான பண்பு எல்லாமே மாறிடும், உங்கள் வாழ்க்கையே மாறிடும். உங்கள் உடம்புல நோய் இருந்தாலும் குணமாயிடும். நான் சொல்கிற உணவு வந்து உங்கள் உடம்புல நோய்களை குணமாக்கக்கூடிய உணவுகள் அது. அதனால் வந்து நோய் இருந்தால் குணமாயிடும். உங்கள்கிட்ட குற்றங்கள் செய்கிற பண்பு இருந்தால் அதுவும் சரியாயிடும். அது வந்து செய்ய மாட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் நேர்மையற்றவராக, திருடுகிறவராக, ஏமாற்றுகிறவராக இருந்தால் உங்கள் குணம் கூட சரியாக மாறிவிடும். அந்தளவுக்கு நேர்மையாக வாழ வைக்கிற உணவுகள் தான் நான் சொல்கிற உணவுகள். குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவுகள் அல்ல. இட்லி, பூரி, பொங்கல்லாம் குற்றங்களை செய்ய தூண்டுகிற உணவுகள், குற்றவாளிகளாக்குகிற உணவுகள், உங்களை குற்றவாளிகளாக்கிவிடும் இந்த உணவுகள்லாம்.